கொடூரமான குற்றம் இதுன்னு சொல்றாருங்க ஜட்ஜு. இது மன்னிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்றாரு. இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு உங்களை மன்னிக்கணுமா, அதை வரை எதிர்பார்க்கறீங்களா கேட்கிறாரு. உங்களோட வயசு, உங்களோட குடும்ப பின்னணி, அப்புறம் வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அது இதுன்னு காரணங்கள்லாம் சொல்லுவீங்களா உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணுன்றதுக்காக. இது எல்லாம் காரணம் காட்டி அந்த 9 பேரையும் வெளியில விடுற அவசியம் கோர்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்க. நீ என்ன ரீசன் சொல்லு, ஆனா அன்அக்செப்டபிள், ஏத்துக்க முடியாது. 2 பேரை இப்படி கொடூரமா அடிச்சு சாகடிச்சுட்டு நீ குறைந்தபட்ச தண்டனை மாதிரி கேட்கிற. இதைத்தான் கோர்ட்ல ஜட்ஜோட ஆதங்கமா இருந்திருக்கு. அடிக்கிறப்போ இந்த 9 பேரும், அவங்க செத்து போனால ஒரு தவணை சேர்த்துக்கங்க, இந்த 10 பேரும் தெளிவான மனநிலையில இருந்திருக்கானுங்களாம். நல்லா படிச்சவங்களாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சீட் எடுத்துருவாங்க வேலைக்கு. நல்லா படிச்சிருக்காங்க. படிச்சவங்க இப்படி செஞ்சிருக்கீங்க, இதான் எனக்கு மனசு ஆறலன்னு ஜட்ஜி சொல்றாரு. படிக்காதவங்க இதை செஞ்சிருந்தா கூட சரி, கோர்ட் ஓரளவுக்கு கருணை காட்ட யோசிச்சிருக்கலாம். ஓகே, இது படிப்பெல்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா படிச்சு இந்த வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்றார் கோர்ட்ல ஜட்ஜு. திட்டமிட்டு அடிச்சு கொண்டு போட்டிருக்கீங்க அந்த 2 பேரையும். வேலையே பயிர மேறா மாதிரி எத்தனை முறை தான் ரிப்பீட்டா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கிறாரு ஆதங்கப்பட்டு. ஆக்சுவலா அந்த வாசிக்கப்பட்ட தண்டனை விவரம் இருக்குல்ல, தீர்ப்பு விவரம், இதுல 2 முறை இந்த சென்டென்ஸை பயன்படுத்தியிருக்காரு, வேலையே பயிர மேறதா அப்படின்னு சொல்லிட்டு. மேலதிகாரிகள் உங்களை தப்பு செய்ய சொல்றாங்கன்னா, எங்களால முடியாது அப்படின்ட்டு அவருக்கு மேல மேலதிகாரி இருப்பார்ல, அவர்கிட்ட போய் நீ ரிப்போர்ட் பண்ண. அதை விட்டு உன்னை ஒரு கொலை பண்ண சொல்றாங்க, இல்ல ஒரு பிரச்சனை ஒருத்தரை போட்டு புலக சொல்றாங்க அப்படின்னா ஏன் அதுக்குன்னு கேட்காம இப்படி அடிச்சு சாகடிக்க கூடாது? நீ சம்பளம் வாங்குறதே மக்களோட வரி பணத்துல இருந்து, நீ அவங்களையே கொள்றதுக்கும் மேலதிகாரி சொன்னா பண்றியா? வெக்கமா இல்லன்ற மாதிரி தான் அந்த துணியில பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் மனுஷனா வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்களான்னு சொல்லியிருக்காரு ஜட்ஜு. சொல்றாருங்க, நீங்க எல்லாம் மனுஷனா வாழவே தகுதி இல்லாதவங்கன்றாரு. பொதுவா ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற கிரைம்ஸ் இருக்குல்ல, இதுல நேரடி சாட்சியம் இருக்காது. ஏன்னா உள்ள பப்ளிக் பெருசா ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க உள்ள இருக்க முடியும் ஸ்டேஷன்ல. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கேமரா எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண சக பெண் போலீசார் இவங்க பிளஸ் இன்னும் சில போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க சாட்சியம் கொடுத்திருக்காங்க. இந்த 10 பேர் எதிராக சாட்சியம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. அதுவும் ஒரு பெண் போலீசார் அவங்க பேரை வெளியிட விரும்பல, அவங்க பிரைவசி சார்ந்து போட்டோவை காண்பிக்க விரும்பல. அவங்க கொடுத்த சாட்சியம் தான் இந்த வழக்கையே ஃபுல்லா திருப்பி போட்டிருக்குங்க. ஜட்ஜி இந்த அளவு கோவப்பட்டிருக்காருன்னா அவங்க சாட்சியம் அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க போல லிட்டரலா என்னென்ன பண்ணிருக்கானுங்க இந்த 10 எருமாடுகளும் சேர்ந்து அந்த 2 அப்பாவிகள்னு சொல்லிட்டு.